தங்கத்தின் விலை கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக சரிந்து வருகிறது. இன்று தங்கம் சவரனுக்கு 480 ரூபாய் சரிந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 60 ரூபாய் குறைந்து 14,650 ரூபாயாக உள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் சவரனுக்கு 3,760 ரூபாய் சரிந்துள்ளது. வெள்ளி விலை இன்று கிலோவிற்கு 4,000 ரூபாய் உயர்ந்து 2,80,000 ரூபாயாகவும் கிராம் 280 ரூபாயாகவும் உள்ளது. பொதுவாக போர் சூழலில் தங்கத்தின் விலை உயர்வது வழக்கம். ஆனால் தற்போது கச்சா எண்ணெய் விலை உயர்வால் டாலர் வலுப்பெற்று வரும் நிலையில் தங்கத்தின் விலை குறைந்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். பல்லடம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த நந்தினி என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தனது தாயுடன் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் வந்த நந்தினி பணத்தை ஒப்படைக்குமாறு அதிகாரியிடம் அழுது மன்றாடினார். இந்நிலையில் அவசர தேவைகளுக்காக செல்வோரிடம் விசாரணை நடத்தி பணத்தை உடனடியாக திரும்ப வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி திருவள்ளூர் பத்தியால்பேட்டை பகுதியில் சிலிண்டர் திருட்டு நடந்துள்ளது. கார் ஓட்டுநர் ஷாயின் ஷா என்பவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் அங்கு வைக்கப்பட்டிருந்த வீட்டு உபயோக சிலிண்டரை திருடிச் சென்றுள்ளார். உரிமையாளர் போலவே வீட்டிற்குள் நுழைந்து இருசக்கர வாகனத்தில் சிலிண்டரை ஏற்றிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலை உணவகங்களில் உணவு வழங்கலில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வழக்கமான பல வகை உணவுகளுக்கு பதில் எரிவாயுவை சேமிக்க எளிமையான ஒரு வகை உணவு மட்டுமே தற்போது வழங்கப்படுகிறது. சில தொழிற்சாலைகள் வெளியிலிருந்து உணவை வாங்கி வழங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்நிலை நீடித்தால் தொழிலாளர் நலன் மற்றும் உற்பத்தி பாதிக்கப்படும் என்று தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன. எரிவாயு விநியோகத்தை சீராக்க தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் NLC சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலம் வழங்கிய 5 கிராம மக்கள் உரிய இழப்பீடு மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கம்மாபுரம், சாத்தப்பாடி, கோபாலபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 2007 முதல் 2013 வரையிலான காலத்தில் NLCக்கு நிலம் வழங்கினர். இந்நிலையில் ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் இழப்பீடு வழங்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே காட்டுப்பகுதியில் தீப்பற்றி எரிந்த நிலையில் உள்ள காரில் இருந்து 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தோர் சென்னை நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த முகமது ரபி, அவரது மனைவி நஸ்ரின் ஃபாத்திமா மற்றும் அவர்களது 2 பெண் குழந்தைகள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர்கள் அண்மையில் சென்னையில் இருந்த தங்களது வீட்டை விற்பனை செய்துள்ளனர். நிகழ்விடத்திற்கு சென்ற தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியோடு காவல்துறையினர் சோதனையிட்டனர். இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வீட்டில் இருந்த 137 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அப்துல் ஹமீத் தெருவைச் சேர்ந்த ஹாஜா நஜிமுதீன் குடும்பத்தினர் ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்காக பள்ளிவாசல் சென்றிருந்த நேரத்தில் இந்த துணிகர கொள்ளை நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவிருந்த அவரது மகள் திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த நகைகள் கொள்ளை போனதாக புகார் அளித்துள்ளனர். இதேபோல் அருகில் உள்ள கிரீன் முகமது என்பவரது வீட்டிலும் 2 லட்சம் ரூபாயில் கொள்ளையடித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நாச்சியந்தல் கிராமத்தில் தனியார் பள்ளி வேன் மோதிய விபத்தில் 4 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். குழந்தைகளை ஏற்றுவதற்காக வந்த வேனின் முன்பக்கத்தில் சிறுமி நின்று கொண்டிருந்ததை கவனிக்காமல் ஓட்டுநர் வண்டியை எடுத்ததால் இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. விபத்து தொடர்பாக வேன் ஓட்டுநரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து 100கணக்கான பெண்கள் காலி குடங்களோடு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காமராஜபுரம் மற்றும் கீரைத்துறை பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என்று கூறப்படுகிறது.
இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தெற்கு வாசல் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் திடீரென்று சாலையை கடந்து அரசு தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்தது. இதனால் பணியில் இருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். அப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் தொடர்வதால் தொழிலாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள வாரச்சந்தையில் நுழைவாயிலில் இருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்தை மறைக்க மேலே ஏறிய தூய்மை பணியாளர் கீழே தவறி விழுந்து உயிரிழந்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து வாரச்சந்தை நுழைவாயிலில் இருந்த கருணாநிதியின் உருவப்படத்தை மறைக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் மணிகண்டன் என்பவர் எதிர்பாராத விதமாக உயரத்திலிருந்து தவறி கீழே விழுந்தார். பலத்த காயமடைந்த அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகம் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பயன்படுத்தும் இந்த உணவகம் மூடப்பட்டதால் நோயாளிகளின் உறவினர்கள் உணவு கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மருத்துவமனை போன்ற அத்தியாவசிய பொது இடங்களில் உள்ள உணவகங்களுக்கு முன்னுரிமை அளித்து தடையின்றி சிலிண்டர் விநியோகம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டுமான பணிகள் காரணமாக அடுத்த 40 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றங்களை இந்திய விமான நிலைய ஆணையம் அறிவித்துள்ளது. ஜிஎஸ்டி சாலையில் திரிசூலம் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள பிரதான நுழைவாயில் மட்டுமே இனி செயல்படும். தாம்பரம் பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் PVR கிராண்ட் கலாட்டா மாடலுக்கு எதிர்புறத்தில் அமைந்துள்ள நுழைவாயிலை பயன்படுத்த முடியாது. விமான நிலையத்தில் நுழையும் வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கும் உள்ளே வரும் வாகனங்கள் வெளியே செல்வதற்குமான வழிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. T1 மற்றும் T4 முனையங்களுக்கிடையே பேட்டரி கார்கள் இயங்காது. பயணிகள் நகரும் நடைபாதையை பயன்படுத்த வேண்டும். இந்த மாற்றங்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மற்றும் நெரிசலை தவிர்க்க கூடுதல் போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூரில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையால் பெட்ரோல் பங்க் வசூல் பணம் பறிமுதல் செய்யப்படுவதை தவிர்க்க மாவட்ட தேர்தல் அதிகாரி சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராமப்புறங்களில் இயங்கும் 100க்கும் மேற்பட்ட பங்குகளில் நாள்தோறும் லட்சக்கணக்கில் பணப்புழக்கம் இருக்கும் நிலையில் அவற்றை நகர்ப்புற வங்கிகளில் செலுத்த கொண்டு செல்லும் போது சிரமம் ஏற்படுவதாக கூறியுள்ளனர். குறிப்பாக வங்கி விடுமுறை நாட்களில் பணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்ல உரிய அனுமதி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி நகரம், அல்லிநகரம், கருவேலநாயக்கன்பட்டி, வடபுதுப்பட்டி, அரண்மனைப்புதூர், முல்லை நகர், பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல் ஆண்டிப்பட்டி, ஏத்தக்கோவில், பாலக்கோம்பை, காடாவிளக்கு, தெப்பம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கிராமங்களில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்தது. திக்கள்ளி, இக்கலூர், பாலப்படுகை, மல்கொத்திபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மலை கிராமங்களில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்ய தொடங்கி பின்னர் ஆலங்கட்டியாக சுமார் அரை மணி நேரம் பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் வடத்துக்குளம் தாலுகா கணியூர், கடத்தூர், காரக்குழுவு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலையில் இடிமின்னுடன் மழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் முள்ளங்கி மற்றும் பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறியின் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த வாரம் 30 ரூபாய்க்கு மேல் விற்பனையான பீட்ரூட் தற்போது 8 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கு விற்ற முள்ளங்கி 5 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போகிறது. மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காய்கறிகள் வரத்து அதிகரித்ததே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மாணவியை கிண்டல் செய்த விவகாரத்தில் வீடுகள் தாக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். திருத்தணி அருகே கிராமப்பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தனது சகோதரருடன் பைக்கில் சென்றுள்ளார். அப்போது வழியில் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் மாணவியை கிண்டல் செய்ததாகவும் இதை மாணவியின் சகோதரர் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த இளைஞர்கள் கிராமப்பகுதியில் வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள், மின்விசிறி, வாகனங்களை ஆயுதங்களால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து கிராம மக்கள் திருத்தணி சித்தூர் மாநில நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர். ஏஎஸ்பி சுபம் விமான் உள்ளிட்ட காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடியில் மும்மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக சர்வமத பிரார்த்தனை மற்றும் சமபந்தி விருந்து நடைபெற்றது. உருவமில்லாத இறைவனை அனைத்து மதத்தினரும் வழிபாட்டு முறைகளோடு வணங்கும் இந்த விழாவில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வழங்கிய டன் கணக்கிலான காய்கறிகளை கொண்டு சமைக்கப்பட்ட உணவு சமபந்தி விருந்தாக பரிமாறப்பட்டது. பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் மகானந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விஜய்க்கு யார் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். விஜய்க்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், யார் யாருக்காக அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பதை விஜய் தான் சொல்ல வேண்டும் என கூறினார். விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து பாஜக கூட்டணியில் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அவங்க எப்படி இருக்கும் சார் அரசியல்? யார் அழுத்தம் கொடுக்குறா, யாருக்காக அவர்கள் அழுத்தம் கொடுக்குறா என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். தவிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக கூறியதுதான் இறுதியானது என்றும், மாற்றம் இருந்தால் அவர் கூறுவார் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். கரூரில் பேசிய அவர், உள்ளரங்க கூட்டம் நடத்திய தவிகவிடம் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னார், முந்தாண்டித்து சொன்னார், யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு டிவிகே கட்சியில் நீங்கள் கேட்கணும், இன்டர்னல் மீட்டிங் போட்டது அவங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தது அவங்க, பேசினது அவங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன கருத்து தான் இறுதி கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இறுதி கருத்துங்க. காரணம், இந்த கூட்டணியை அவர் லீட் பண்றாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர். அதிக இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் எல்லோருடைய முடிவும் கூட. அதனால் இதில் நான் தனியாக ஒரு கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, நேற்று முன்தினம் அவர் சொன்ன கருத்து தான் ஒரு இறுதி கருத்தாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லுவாங்க. நாமக்கல் மாவட்டம் வரகுராம்பட்டி பட்டேல் நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்காளர்களுக்கு வழங்க பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படும் பரிசுப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வரகுராம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் ராஜாவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி வீடு ஒன்றில் சோதனை செய்தபோது 5 முட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த எவர் சில்வர் பாத்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக தவிக இளைஞரணி நிர்வாகி மாதேஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் 4 இடங்களில் நடந்த வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 11,31,1000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை மேலூர் பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 4 பேர் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 8,45,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை அருகே கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி வாகனத்தில் கொண்டு சென்ற 4,27,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 74 பட்டுப்புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தச்சூரில் நிலை கண்காணிப்பு குழுவினர் சென்னையில் இருந்து வந்த கார் ஒன்றை சோதனை செய்தபோது பட்டுப்புடவையில் இருப்பது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் அதிகாரிகள் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவைகளை பறிமுதல் செய்து பொன்னேரி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி மற்றும் குளச்சல் பகுதிகளில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 6,98,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது கடியப்பட்டினத்தைச் சேர்ந்த நபரிடமிருந்து 85,000 ரூபாயையும், நெய்யூர் மற்றும் தாராவிளை பகுதியைச் சேர்ந்தவரிடமிருந்து 6,13,000 ரூபாயும் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் வடமாநில மருத்துவக் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்வில் வெற்றி பெற உதவுவதாக கூறி மருத்துவர் ஓம் பிரகாஷ் என்பவர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மது போதையில் மாணவியை மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து மருத்துவர் ஓம் பிரகாஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிவகாசியில் தகர கொட்டகையில் வைத்து தடை செய்யப்பட்ட ரசாயன பொருளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மீனம்பட்டியைச் சேர்ந்த ஜீசஸ், அவரது மனைவி மற்றும் தாய் ஆகிய மூவரும் சேர்ந்து அதிக சத்தம் எழுப்பும் பட்டாசுகளை தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த பட்டாசுகள் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேரள மாநில பதிவெண் கொண்ட காரை மறித்து சோதனையிட்டதில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 6 கிலோ பழைய வெள்ளிப் பொருட்கள் கண்டறியப்பட்டன. இதனையடுத்து அந்த வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடையநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரக்கோணத்திலிருந்து சென்ட்ரலுக்கு மின்சார ரயிலில் பயணம் செய்த நாகப்பன் என்பவரிடமிருந்து இந்த வெள்ளிப் பொருட்களை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். அவர் வெள்ளிப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் பணியாற்றி வருவதும் ஆவணங்கள் இன்றி 4.5 கிலோ வெள்ளிப் பொருட்களை ரயிலில் எடுத்து வந்ததும் தெரியவந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததையடுத்து சென்னையில் இதுவரை 1191 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 2375 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் சென்னையில் உள்ளன. இதில் விளையாட்டுக்காகவும் வங்கி பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்படும் 527 துப்பாக்கிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகும் 599 துப்பாக்கிகள் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை என்றும் அவற்றில் 9 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் 270 ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக புதுச்சேரி வடக்கு மண்டல எஸ்பி ஓம் ஸ்ரீ ரெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்கள் புதுச்சேரி எல்லையில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படும் என்றார். ரவுடிஸ் மேலே நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க மேலே ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் போடுறது, குண்டாஸ் ஆக்ட் போடுறது, ஊரில் இருந்து தடுப்பு வர மாதிரி எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர்ஸ் கலெக்டர் மூலமாக பண்ண வைக்கிறது, இதெல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். வித்தின் ஒரு 2 டேஸ்க்கெல்லாம் அந்த மீதி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும்.
எல்லாருமே ஒரு செக்யூரிட்டி பாண்டில் எடுத்துக்கு வருவோம். ரொம்ப கிரிமினல் பேக்ரவுண்ட் அதிகமாக இருக்கிறதவங்க எல்லாமே ஊரில் இருந்து வெளியே அனுப்புகிற மாதிரி எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கி வச்சுக்குவோம். அதிமுகவை அழித்த வரலாற்று பெருமை எடப்பாடி பழனிசாமி உதயகுமாரையே சேரும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் அமைச்சர் உதயகுமாரும் அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டதாக தெரிவித்தார். கட்சி அளித்த பெருமை வரலாற்றில் பழனிசாமி உதயகுமாரே சார் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். லயரோ கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு பொய்யானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் தேர்தலில் அதிமுகவிற்கு 3வது இடம் கிடைக்கும் என்ற லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் கருத்து கணிப்பை மக்கள் பொய்யாக்குவார்கள் என தெரிவித்தார். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மட்டுமல்ல, யார் கருத்துக்கு அப்படி சொன்னாலும் பொய்யானது, மக்கள் அதை பொய்யாக்குவார்கள். அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற வைப்பார்கள். விஜய் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்காங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, எங்கள்கிட்ட கேட்டா இது எங்க கட்சி கூட்டணி வெற்றி பெறும், அவ்வளவுதான். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து கருத்து தெரிவித்த தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனாவுக்கு அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அன்பை பெற்ற ரஜினியின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துவது ஏற்கத்தக்கதல்ல என்றும், அரசியலுக்கு வருவதும் வராமல் இருப்பதும் தனிமனித உரிமை, அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரஜினியின் முடிவை அரசியல் நோக்கத்தோடு அணுகி அவதூறு செய்வது நாகரிகமற்ற செயல் எனவும் கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். ஆதவர்ஜுனாவை விஜய் கண்டிக்காமல் இருப்பது வருந்தத்தக்கது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ரஜினிகாந்த் குறித்து ஆதவர்ஜுனா பேசியது வருந்தத்தக்கது என்றும், அதை விஜய் கண்டிப்பார் என எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அது நடக்கவில்லை எனவும் தெரிவித்தார். நேற்று ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. நானும் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அதை கண்டிப்பார், அது குறித்து மறுத்து சொல்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நினைக்கிறேன். சேலத்தில் 65 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவத்தில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஏற்காடு அடிவாரம் பகுதியில் உள்ள மரம் அறுக்கும் ஆலையில் பணியாற்றும் இருவர் மது போதையில் 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மூதாட்டி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த ரவிக்குமார் மற்றும் பொன்னுவேல் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே டாஸ்மாக் கடை மற்றும் மதுபான பாரை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் செய்தனர். பெரியபள்ளிப்பாளையம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடை மற்றும் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான பாரில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாகவும், மது அருந்துவிட்டு வாகனங்களை கவனக்குறைவாக இயக்குவதால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாகவும் குற்றஞ்சாட்டி போராட்டம் நடைபெற்றது. மேலும் டாஸ்மாக் கடை மதுபான பாரை வேறு இடத்திற்கு மாற்றவும் வலியுறுத்தப்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சட்டமன்ற தேர்தலில் பதிவாகும் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட உள்ள அறையை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நேரில் ஆய்வு செய்தார். பெரியகுளம் தனி தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைக்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் அறை தயார் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கையில் தந்தையை இழந்த துக்கத்திலும் மன உறுதியுடன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதச் சென்ற மாணவரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கமுனரியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது 15 வயது மகன் இளமாறன் இறுதிச் சடங்குகளை செய்து முடித்தார். பின்னர் பள்ளிக்கு சென்று 10ஆம் வகுப்பு ஆங்கில பாட பொதுத் தேர்வை எழுதினார். தந்தையை பறிகொடுத்த ஆறா துயரத்திலும் தேர்வில் மாணவன் காட்டிய மன உறுதி அனைவரையும் கண்கலங்க வைத்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் விமர்சையாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வனப்பகுதியில் உள்ள மாதேஸ்வரன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று சிறப்பு பூஜைகள் செய்தனர்.
பின்னர் பண்ணாரி அம்மனுக்கு பூச்சாட்டுதல் நடத்தப்பட்ட போது பக்தர்கள் மேளதாளங்களுக்கு ஏற்ப பக்தி பரவசத்துடன் நடனமாடினர். விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் மார்ச் 31ஆம் தேதி நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வடமாநில மருத்துவக் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்வில் வெற்றி பெற உதவுவதாக கூறி மருத்துவர் ஓம் பிரகாஷ் என்பவர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மது போதையில் மாணவியை மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து மருத்துவர் ஓம் பிரகாஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிவகாசியில் தகர கொட்டகையில் வைத்து தடை செய்யப்பட்ட ரசாயன பொருளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மீனம்பட்டியைச் சேர்ந்த ஜீசஸ், அவரது மனைவி மற்றும் தாய் ஆகிய மூவரும் சேர்ந்து அதிக சத்தம் எழுப்பும் பட்டாசுகளை தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த பட்டாசுகள் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேரள மாநில பதிவெண் கொண்ட காரை மறித்து சோதனையிட்டதில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 6 கிலோ பழைய வெள்ளிப் பொருட்கள் கண்டறியப்பட்டன. இதனையடுத்து அந்த வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடையநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.